வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் நிறைவு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி எல்லோருக்கும் நியாயமான மற்றும் சமமான எதிர்காலம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். முக்கிய தொழில்நுட்பங்களை முன்வைக்கும் முன்பு அடிப்படை மாற்றல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீடித்த வளர்ச்சி, நம்பகமான வாணிபம், நியாயமான நிதி, அனைவருக்கும் முன்னேற்றம் ஆகியவை உலகின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் போதைப்பொருள் கும்பல்களை அரசு கண்டுபிடித்து அழித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற அரசு இயந்திரங்கள் தடையின்றி செயல்படுவதாக தமது ஊடகப் பதிவில் பதிவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று விடியற்காலை 5:30 மணி அளவில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், திருவாரூர், கரூர், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்க இருக்கும் பல்கலைக்கழக அளவிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 12 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வு அம்மாநிலத்தில் உள்ள 7 நகரங்களில் நடைபெறும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.